Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு சூப்பரா டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் பொடியா கட் பண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பொடியா நறுக்குனது 1 கப். ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட்ஸ் 1 கப். இது ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற வெள்ளை வெங்காயம். இது இல்லைன்னா நீங்கள் நார்மலான வெங்காயத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் 4 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், பூண்டு 1, பச்சை மிளகாய் 3. இது ரெண்டுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன், மிளகு பொடி 2 ஸ்பூன், குக்கிங் வினிகர் 1 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல பாஸ்மதி அரிசியை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அரிசி உடையாமல் நல்லா வேகும். தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு 75-80% வெந்தால் போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்மதி அரிசி குவாலிட்டி பொறுத்து நீங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரெடி ஆகிடுச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி கூட எண்ணெயும் லெமன் ஜூஸும் சேர்த்ததுனால இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கு. இது ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாஸ்மதி அரிசியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், பூண்டு, பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட்ஸ், லைட்டாக வதங்கினதும் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறிகள் ரொம்ப வேகக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். ஏற்கனவே அரிசியில் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மிளகு பொடி சேர்த்து கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்ச பாஸ்மதி அரிசியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு பொடி, ஒரு ஸ்பூன் குக்கிங் வினிகர், இது ஆப்ஷனல் தான். ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை தூவிக்கலாம். இந்த சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.